ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ 3வது லாங்குவேஜ் எனக்கு வந்து எக்ஸாம் வச்சு என்னென்ன குவாலிஃபை பண்ணிவிட்டு எனக்கு இது தெரியும் அப்படின்னு ப்ரூவ் லைக் சின்ன வயசுலேருந்தே நான் ஒரு விஷயத்தை படித்து அதை வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் தமிழ் மீடியம் தான், இங்கிலீஷ் கொஞ்சம் வீக் தான், கொஞ்சம் வீக் ஆனஸ்ட் ஒப்பீனியன். பட் அதுக்கப்புறம் ஹிந்தி சுத்தமாக வராது. பீகாரிங்க யாருங்க நிறைய பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸ் எங்கேருந்து வரும் தெரியுமா உங்களுக்கு? யூபி பீகார். படிக்கிறதுக்கு நான் ரெடி. வாட் இஸ் த நீட்? இப்போ இது படிக்கிறதுனால எனக்கு என்ன மாதிரி ஒரு ரோஜனை இருக்க போகுது? எத்தனை பேர் ஒர்க்கராக போகிறாங்க தமிழ்நாடுலேருந்து போகிற ஒர்க்கர் கம்பேர் பண்ணால் மற்ற பீகார், யூபி, மகாராஷ்டிரா, பெங்கால், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் இதுலேருந்து வர்ற ஒர்க்கர் எல்லாம் கம்பேர் பண்ணால் தமிழ்நாட்டில் போகிற ஒர்க்கரே கிடையாது. ஆக்சுவலி பேச முடியலன்னா நான் இது பண்ண முடியாதுங்கிற. அதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது ஒரு டிரான்ஸ்லேட்டர் வேணும், இல்லை வேறு தெரிஞ்ச நான் கஷ்டப்படணும். எல்லாருக்கும் வணக்கம். இது ஏஎஸ்ஏ பாட்காஸ்ட். கனடாலேருந்து நிறைய பாட்காஸ்ட் வீடியோஸ் போட்டிருக்கோம். அண்ட் ரீசெண்டாக வீடியோ பார்த்த ஒருத்தர் வந்து, நீங்கள் இங்கிலீஷ்லேயே வீடியோ நிறைய போடுறீங்களே, ஏன் கொஞ்சம் நம்ம ஊரில் இருக்கிற லாங்குவேஜில் நீங்கள் பாட்காஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்ட அந்த ஒரு கமெண்ட் தான் எங்களை வந்து இப்போது ஏன் நம்ம ஏஎஸ்ஏ பாட்காஸ்ட்டை மல்டிபிள் லாங்குவேஜஸ் ஹூ வேணும் இந்தியாவில் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்குமே ஒரு லாங்குவேஜ்லேயும் பாட்காஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற புது தாட்டில் ஃபஸ்ட்டாக ஆஃப்டர் ஏஎஸ்ஏ பாட்காஸ்ட் ஃப்ரம் கனடா, இது வந்து ஏஎஸ்ஏ பாட்காஸ்ட் இன் தமிழ். ஏஎஸ்ஏ பாட்காஸ்ட் தமிழில் நம்ம நிறைய விஷயம் பேச போகிறோம். அது குறிப்பிட்டு இந்த ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறத விட பொதுவாக எந்த ஒரு விஷயமாக வேணா இருக்கலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு எபிசோடில் நாங்கள் என்ன பேசலான்னு இருக்கோன்னா, மும்மொழி கொள்கை பற்றி தான். மும்மொழி கொள்கை பேசுகிறதுக்கு நான் தமிழ்நாடை சேர்ந்த பையன், என் கூட இருக்கிறவர் தமிழ்நாடு சேர்ந்தவர் இல்லை, ஆனால் தமிழ் பேசக்கூடியவர். இப்போது மும்மொழி கொள்கையில் என்னோட புரிதல் என்னென்னா, இத்தனை நாள் இத்தனை வருஷமாக வந்து ஸ்கூலில் போய் ஒரு லாங்குவேஜ் இல்லாமல் 2 லாங்குவேஜ் படிச்சுட்டு இருந்த பசங்களாம் இப்போ 3வதாக மேண்டேட்ரியாக ஒரு சப்ஜெக்ட் படிக்கணும், அதுவும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொடுக்கறது கரெக்டாக இல்லை வந்து அதோட அபிப்பிராயம், என்னோட அபிப்பிராயம் என்ன அண்ட் அவரோட அபிப்பிராயம் என்ன, அதை பற்றி தான் வந்து இன்னைக்கு பாட்காஸ்ட்டில் பேச போகிறோம். நான் படித்த காலத்தில் நான் ஓல்டு ஸ்கூல் தான், மும்மொழி கொள்கை கிடையாது. என்னோட புரிதல் வந்து நான் படிக்கிறப்போ, நான் படிச்சுட்டு இருந்த காலத்தில் தமிழ் எனக்கு வீட்டில் பேசுகிறதுக்கும், என்னோடய நேட்டிவ் லாங்குவேஜ்ன்றதுனால நான் வீட்லேயும் பேசணும், எழுத தெரியணும், படிக்க தெரியணும் அப்படின்ற அந்த முக்கியமான காரணத்துக்காக தமிழ் படித்தது. கூடவே அடிஷ்னலாக செகண்ட் லாங்குவேஜாக இங்கிலீஷ் அஸ் அ காமன் லாங்குவேஜ். சம்ஹவ் இங்கிலீஷ் ஹஸ் பிகம் காமன் லாங்குவேஜ். எல்லாருமே வந்து பொதுவாக பேசுகிறதுக்கு ஒரு காமன் லாங்குவேஜாக இங்கிலீஷ் மாறிடுச்சு. பொதுவாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆன டைமில் அது அப்படி கிடையாது, ரைட்? பட் காலப்போக்கில் வந்து இங்கிலீஷ் ஹஸ் பிகம் ரொம்ப பாப்புலரான லாங்குவேஜ் ஆகிடுச்சு. அதுதான் செகண்ட் லாங்குவேஜ். ஃபஸ்ட் லாங்குவேஜ் இன் மெனி கண்ட்ரீஸ் அண்ட் நம்ம எல்லாருக்கூடையும் பேசுகிறதுக்கு அது செகண்ட் லாங்குவேஜாக இருக்குது. 3வது ஒரு லாங்குவேஜ் இப்போ புதுசாக கொடுக்குறாங்கன்னா அதோட நீடு என்ன வந்திருக்கு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு புதுசாக எதுவும் நீடு வந்த மாதிரி எனக்கு தெரியல. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த 3வது லாங்குவேஜில் குறிப்பிட்ட ஒரு லாங்குவேஜை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொடுக்கணுன்னா அதில் என்ன ஆதாயம் இருக்குது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி, ரைட், செகண்ட் லாங்குவேஜ் ஆர் தேர்ட் லாங்குவேஜ் வரணும் அப்படின்னா, தேர்ட் லாங்குவேஜ்
படிக்கிறதுக்கான இப்போ நீட் என்ன அப்படின்னு தெரியணும், ரைட்? அண்ட் அந்த தேர்ட் லாங்குவேஜ் படித்ததுக்கப்புறம் அந்த படித்ததுக்கான அவுட்புட் ஆர் அதோட ரிசல்ட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கே என்ன கெயின் பண்ண போகிறாங்க, ரைட்? அந்த மாதிரி கேள்விகளும் ஓப்பன் ஆகுது. இப்போ நான் சொல்கிறப்போ எனக்கு இப்போ தெரிஞ்சது 2 லாங்குவேஜ் தான். 3வது ஒரு லாங்குவேஜ் எனக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் படிச்சு தான் ஆகணும். ஏன்னா அது என்னோட தேவை. ஏன்னா என்னோட தேவைக்காக என் கூட இருக்க எல்லாரையுமே வந்து இது பண்ணுங்க, இல்லை என் ஃபேமிலியில் இருக்கிறவங்கள பண்ணுங்க, இல்லை நான் இருக்கிற வீடு மல்டிபிள் பிளாக்ஸ் இருக்குன்னா எல்லா வீட்லேயும் இருக்கிறவங்கள வந்து இதை பண்ணுங்கன்னு சொல்கிறதும், இல்லை தெருவில் இருக்கிறவங்கள பண்ணுங்க, இல்லை அந்த ஊரில் இருக்கிறவங்க பண்ணுன்னு சொல்லணும்னா அது வந்து எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல. பட் அதை பண்ணுறதுனால ஒரு வாய்ப்பு நல்லது நடக்குதுன்னா அது என்னென்னு தெரிஞ்சுட்டு பண்ணுறது நல்லது. அது என்னோட ஒப்பீனியன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மல்டிபிள் நிறைய லாங்குவேஜ் பேசுகிறதோட எனக்கு தெரிஞ்ச ஒரு நஷ்டம் கிடையாது, ரைட்? ஸோ இப்போ வந்து 3வது லாங்குவேஜ் இல்லை பாஷை, ரைட்? அது கற்றுக்கணும் பசங்க எல்லாமே அந்த மாதிரி ரூல் எடுத்து வரேன். அதில் என்ன பிரச்சனை எனக்கு எது தெரியல. இதுக்கு நான் இப்போ என்னைய பாருங்க, நான் வந்து தமிழ் கிடையாது, ரைட்? பட் நான் வந்து பேசிக்கலி தெலுங்கு ஃபுல்லாக, ரைட்? பட் தெலுங்குலுமே நான் வந்து சிபிஎஸ்சி படித்தேன் சின்ன வயசில், ரைட்? சிபிஎஸ்சினால எனக்கு என்னென்னா ஹிந்தி மெயின் லாங்குவேஜ். அதுக்கப்புறம் எனக்கு தெலுங்கு வந்து கற்றுக் கொடுக்குறதே வந்து 6th கிளாஸில் ஸ்டார்ட் ஆகிடும், ரைட்? 6வது கிளாஸ், ரைட்? அதுக்கப்புறம் எனக்கு படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு அதெல்லாமே ஸ்டார்ட் ஆகுது 6th கிளாஸ் தான். அதுக்கு முன்னாடி ஹிந்தி தான். அதுக்கப்புறம் சிபிஎஸ்சி ஆப்வியஸ்லி இங்கிலீஷ் மீடியம் தான், ரைட்? எனக்கு என்னென்னா இப்போ நான் நார்த்தில் நிறைய வேலை, எனக்கு என்ஜினியரிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து நார்த்தில் ஒர்க் பண்ணேன், ரைட்? நார்த்தில் ஒர்க் பண்ணும்போது வந்து எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, ரைட்? ஏன்னா நான் வந்து இப்போ நார்மலாக ஒரு நார்த் ஆள் மாதிரி தான். ஸோ நான் ஹிந்தி எல்லோரும் ஹிந்தி பேசுவாங்க நார்த்து. நீங்கள் நம்ம ஆந்திரா அதை கிராஸ் பண்ணி மேலே போனோன்னா நிறைய பேர். ஸோ இந்த 4 ஸ்டேட் இருக்குது, ரைட்? 5 ஸ்டேட் வச்சிங்களேன், 5 ஸ்டேட் இல்லை 4 ஸ்டேட். ஆந்திரா, ஸோ தெலுங்கு ஸ்டேட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா. இது மட்டும்தான் ரீஜனல் லாங்குவேஜ், ஒரு பர்டிகுலர் ரீஜனல் லாங்குவேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் மராட்டி இருக்குது, பட் நிறைய பேர் ஹிந்தி புரிஞ்சுக்குவாங்க, ரைட்? ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து மேலே எங்கே போனாலும் ஹிந்தி ரொம்ப பேசுவாங்க. ஸோ எனக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது, ரைட்? நான் அங்கே போனால் எங்கே வேணால் நான் தனியாக போவேன், ரைட்? யார்கிட்ட வேணால் எது பேசினாலும் பேசுவேன், ரைட்? எனக்கு எது கஷ்டம் கிடையாது, ரைட்? இது ஒரு பேசுகிறதுக்கு ஒரு இபந்தி, ரைட்? இபந்தி கரெக்டு தானே? நிர்பந்தம், ஐயா நிர்பந்தம், ரைட்? நிர்பந்தம் இது கிடையாது, ரைட்? அதுக்கப்புறம் நான் வந்து தமிழ்நாடு வந்தேன். ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் நான் வந்து என்ஜினியரிங் அந்த நார்த்தில் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் கிருஷ்ணகிரி பண்ணேன். நம்ம தருமபுரியில் வந்து டிவிஎஸோட பவர் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணுறது ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி, 20 வருஷம் முன்னாடி, ரைட்? அப்போ நான் ஃபஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது, ரைட்? ஏன்னா நான் ஃபுல்லாக பேச மாட்டேன். இப்போவுமே நான் அவ்வளோ ஃப்ளூயன்ட் கிடையாது தமிழ். பட் ஸ்டில் நான் பேசுவேன். எனக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது, ரைட்? பட் நான் பேசுவேன். ஸோ அதனால் என்ன ஆகுனா அது ஒரு அட்வான்டேஜ் தான். எனக்கு எதுவும் நஷ்டம் இல்லை, ரைட்? ஸோ நான் அந்த பவர் பிளான்ட் வந்து கார்டில் இருக்குது. காலையில் ஒரு பஸ் வரும், ஈவினிங் ஒரு பஸ் வரும், ரைட்? அதை பஸ் தான் போய் திருப்பி வரணும், ரைட்? ஸோ வரக்கப்புறம் எனக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா ஓகே பஸ் இருக்கா இல்லையா, பஸ் வந்துருச்சா போயிடுச்சா, ரைட்? அந்த மாதிரி எதுவும் எனக்கு தெரியாது. இல்லை இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா, ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கணுன்னா ஷாப்புக்கு போகணும், இல்லை ஏதாவது வாங்கணுன்னா எனக்கு நான் பேச முடியலன்னா நான் இது பண்ண முடியாதுங்க, ரைட்? அதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது ஒரு டிரான்ஸ்லேட்டர் வேணும், இல்லை வேறு நான் கஷ்டப்படணும் ஆக்சுவலி, ரைட்? கஷ்டப்பட்டு தான் அது அங்கே ஸோ எனக்கு அந்த மாதிரி எதுவும் வரல. எதுக்குன்னா நான் தமிழ் கற்றுக்கிட்டேன். எப்படின்னா சின்ன வயசில் வந்து மதர் தமிழ் சீரியல் பார்ப்பாங்க, ரைட்? அந்த சீரியல் பார்க்கும்போது நாங்கள் உட்காந்து விளையாடும்போது அப்படியே கேட்டு அந்த டைலாக் எல்லாம் கேட்டு அப்படியே கற்றுக்கிட்டோம், ரைட்? எனக்கு அப்போவுமே ஃபுல்லாக வராது, பட் ஸ்டில் ஐ மேனேஜ் இட், ரைட்? ஸோ இப்போ வந்து அவர் தனியாக ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாருன்னா நம்ம தமிழ் பசங்களுக்கு நல்லதான். இட் இஸ் நாட் கோயிங், அவருக்கு யாருக்குமே ஒரு நஷ்டம் வராது. அதனால் ஸோ இப்போ தமிழ் பேசுவீங்க, இங்கிலீஷ் பேசுவீங்க, நார்த்துலேருந்து ஆளுக்கு கீழே வருவாங்க, நம்ம சவுத் கிட்ட வருவாங்க, நிறைய பேர் வராங்க. கீழேருந்து நம்ம யாரும் போகல நார்த்து, ரைட்? நிறைய பேர் நார்த்துலேருந்து தான் வருவாங்க. பட் சம்ஹவ் அவர் வந்து வாழ்கிறாங்க, ரைட்? பட் நம்ம ஆளுங்க இங்கேருந்து சவுத்துலேருந்து மேலே போனோம்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். எதுக்குன்னா நார்த் ஆள் தே வில் அட்லீஸ்ட் அவர் கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்க நம்ம என்ன பேசுகிறோம். லைக்
அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நம்ம ஆளுக்கு அந்த மாதிரி இது இருக்காது. நீங்கள் சொன்னதுல எனக்கு 2-3 விஷயம். ஒன்று, நல்ல விஷயம் என்னென்னா உங்களுக்கு தமிழ் தெரியும், நீங்களே கற்றுக்கிட்டீங்க, ரைட்? அண்ட் அது யாருமே வந்து கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணல. இப்போ இருக்கிற அந்த கொள்கையே எப்படின்னா, இட்ஸ் கோயிங் டு ஆட் லைக் உங்களுக்குன்னு புதுசாக ஒரு சப்ஜெக்டாக ஒன்று கொடுக்க போகிறாங்க. அந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு எக்ஸாம்னு ஒன்று வைக்க போகிறாங்க. அப்புறம் அதை அசஸ் பண்ணி பாஸ் பண்ணணும், ஃபெயில் பண்ணணும். இப்போ எப்படின்னா 10 சப்ஜெக்ட் படித்த இடத்துல 11ஆவது ஒன்று படிக்க போகிறேன். நீங்கள் பண்ணது வந்து அவுட் ஆஃப் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட். நான் எப்பயும் படிக்கிற அந்த 10 சப்ஜெக்ட் தான் படித்தேன். ஆஸ் அன் அடிஷ்னல் அம்மா டிவி பார்க்குறப்ப நான் விளாண்டுட்டே கேட்டேன், இல்லை நானுமே உட்காந்து டிவி பார்த்தேன். ஸோ அங்கே வந்து நான் உட்காந்து படிக்கணும்னு இல்லை, நான் ஏதோ ஒரு கான்வர்சேஷனை பார்த்து நான் புரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் அதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ இதில் எக்ஸாம்னு ஒன்று வருதுல்ல, அப்போது நான் அடிஷ்னலாக ஒன்று படிக்கணும். நான் ஃபஸ்ட்டு யோசித்த மாதிரி படிக்கிறதுக்கு நான் ரெடி. வாட் இஸ் த நீட்? இப்போ இதை படிக்கிறதுனால எனக்கு என்ன மாதிரி ஒரு பிரயோஜனம் இருக்க போகுது, ரைட்? ரெண்டாவது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி படிச்சுட்டு ஒர்க்குக்கு நீங்கள் நார்த் சைடும் போயிருக்கீங்க, யூ ட்ராவல் நிறைய இடத்துக்கு போயிருக்கீங்க, லைக் இன் அண்ட் அரௌண்ட் இந்தியா. அண்ட் இப்போ நீங்கள் வேர்ல்டு வைடாக கூட நீங்கள் ட்ராவல் பண்ணி இப்போ கனடாவில் இருக்கீங்க. இந்தியாவில் இருந்தப்போ நார்த்லேயும் போய் ஒர்க் பண்ணியாச்சு, சவுத்லேயும் வந்து ஒர்க் பண்ணியாச்சு. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வச்சு யூ சர்வைவ்ட். அண்ட் நீங்கள் லாங் டேர்மில் இல்லை, ரைட்? சவுத் இந்தியாவிலையுமே அங்கே இருந்தவரையும் சர்வை பண்ணுறதுக்கு இட் ரியலி உங்களுக்கு நிஜமாகவே ஒரு கோர்ஸாக பண்ணி சர்டிஃபிகேஷன் வாங்கி இல்லை அதை பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் போகணுன்ற அந்த லிமிட்டேஷன் இல்லை, ரைட்? நீங்கள் படிச்சிட்டிங்க, நீங்கள் படித்த உங்களுக்குன்னு ஒரு ஸ்கில் இருக்குது, அந்த ஸ்கில் தான் உங்களை வந்து ஒர்க் பண்ண கூட்டிகிட்டு போகுது. நீங்கள் சொன்னது மேபி ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் இந்த ஆவரேஜில் நான் வந்து லைக் பாஸ்ட் போகிறேன்னா, இந்த கடைசி 15 இயர்ஸில் எஜுகேஷன் ஹஸ் இம்ப்ரூவ்ட் எ லாட். தமிழ்நாட்டில் நான் சொல்கிறேன், இந்தியாவில் இம்ப்ரூவ் ஆகிருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் ஓவரால் பர்சன்டேஜ் இம்ப்ரூவ்ட் எ லாட், ரைட்? அப்போது நிறைய படிக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. பட் என்னென்னா தேவை தெரிஞ்சு படிக்கணும். அப்போது அது தெரிஞ்சு நான் படிக்கணும் அப்படின்னு அது ஒன்று. ரெண்டாவது, வேறு ஸ்டேட்லேருந்து தமிழ்நாடு உள்ள வராங்க, இப்போ வேலை செய்ய வராங்க, சம்ஹாவ் அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வரப்போ அவங்க தமிழ் தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் நினைப்பீங்களா, இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அவங்களோட லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்களா? இது எல்லா ஸ்டேட்டுக்குமே பொருந்தும் தான். பட் தமிழ் பாட்காஸ்ட்ன்றதுனால ஸ்பெசிஃபிக்காக நான் தமிழை முதன்மையாக வச்சு பேசுகிறேன், ரைட்? ரொம்ப பொது அறிவோடு நம்ம யோசித்தோன்னா, யாரோ ஒருத்தங்க இங்கே வராங்க, அப்போ அவங்க இங்கே இருக்கிற லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணுன்றது மினிமமாக இருக்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அதை கற்றுக்காமல் வந்துட்டாங்கன்னா அதுக்காக பேசாமல் இருக்க மாட்டாங்க. அங்கே இருக்கிறவங்க ஸ்டில் அவங்க ஏதோ ஒன்று தேவைப்படுது, புதுசாக வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஏதோ பேசி, அப்போ இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ நான் தமிழ்நாட்டிலேருந்து வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறேன்னா, ஒர்க்குக்காக போகணும் அப்படின்னா எனக்கு செகண்டாக வந்து இங்கிலீஷ்னு ஒன்று தெரிஞ்சிருக்கு. ஆமாம், அங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் இருக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. ஏன்னா அது வந்து செகண்ட் லாங்குவேஜாக எல்லா இடத்துலையும் இருக்கணும். ஸோ தட் இந்தியா விட்டு அங்கே வெளியே போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து காமனாக ஒரு லாங்குவேஜ் தெரியும். அங்கே தான் பிரச்சனை வரும்ல. இப்போ இங்கிலீஷ் நம்ம ஓகே, நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்தீங்க, கம்பேர்ட் டு மற்ற ஸ்டேட் எல்லாம் கம்பேர் பண்ணால் நார்த் ஆந்திரா தான், ரைட்? ஆந்திரா, தெலுங்கானா, ரைட்? பட் அதோட அந்த 2 ஸ்டேட்டுமே கம்பேர் பண்ணால் தமிழ்நாடோட லிட்ரஸி ரொம்ப அதிகம். கரெக்டு, ரைட்? ஸோ தமிழ்நாடு இங்கிலீஷ் தெரியும். பட் நீங்கள் தமிழ்நாடோட ஒரு இன்ஜினியர், ஒரு 10 இன்ஜினியர் இருக்காங்க, ரைட்? இவர் வந்து நார்த்தில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணோம், இது எங்கே வேணால் எக்ஸிக்யூட் பண்ணலாம். எத்தனை பேர் ஒர்க்கராக போகிறாங்க தமிழ்நாடுலேருந்து போகிற ஒர்க்கர் கம்பேர் பண்ணால் மற்ற பீகார், யூபி,
மகாராஷ்டிரா, பெங்கால், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் இதுலேருந்து வர்ற ஒர்க்கர் எல்லாம் கம்பேர் பண்ணால் தமிழ்நாட்டில் போகிற ஒர்க்கரே கிடையாது ஆக்சுவலி. மினிமம், ரொம்ப மினிமம், ரைட்? அங்கேருந்து ஒரு 10,000 வராங்கன்னா இங்கேருந்து ஒரு 1000 பேரும் போகிறாங்க. 1000 பேரும் போக மாட்டாங்க, 100 பேர் போவாங்க ஒர்க் பண்ணுறதுக்காக லேபரா, ரைட்? இப்போ ஆளுங்க இன்ஜினியர் ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் ப்ராஜெக்ட் பண்ண, அது பண்ணோம், இது பண்ணோம், எங்கேயாவது போனால் வச்சுக்கலாம். இதெல்லாமே நம்ம எல்லாம் சாஃப்ட்வேர் பேசுகிறோம், இல்லை ரோபோட்டிக்ஸ், இல்லை ஐடி டோட்டலாக, ரைட்? அதுக்கப்புறம் டாக்டர், மெடிசன், அதெல்லாமே நம்ம எல்லாம் டிஃப்ரெண்ட் ஹை எஜுகேஷன் தான் பசங்க எல்லாமே படிக்குது, ரைட்? இவங்க வந்து ஒர்க்கர் வேணும் கண்டிப்பாக. அங்கே போய் பேசணுன்னா அவங்க அங்கேருந்து வர்றவங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுங்களேன், பெங்காலி ஆள் வருவாங்க ஒர்க் பண்ணுறதுக்காக. இவர் போய் அவர்கிட்ட பேசணும், 2 லாங்குவேஜ் தான் பேசணும். ஏதோ ஹிந்தி பேசணும், ஹிந்தி பேசணும், இல்லைன்னா பெங்காலி பேசணும். அவர் பீகாரி வருவார், பீகாரி வந்து அவர்கிட்ட பீகாரி பேசணும், இல்லைன்னா ஹிந்தி பேசணும், இல்லை போஜ்புரி. யூபி ஆள் வருவாங்க, போஜ்புரி இல்லை ஹிந்தி. அவர் இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. இவர் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு யூஸ் கிடையாது இப்போ, ரைட்? ஓகே, இல்லை அங்கே தான் வந்து டிஃபர் ஆகுது. இப்போ இங்கே இவர் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு யூஸ் இல்லைன்னு நம்ம இப்போ சொல்கிறீங்கல்ல, ஒர்க்கராக போகிற பர்சன்டேஜ் நீங்கள் சொன்ன மாதிரி கம்மி. பிகாஸ் லிட்ரஸி ரேட் இஸ் ஹை. ஓரளவுக்கு ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணுறது தான் ஆள் அதிகமாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அதே ஊர்லேயே அவங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஏனோ தே வில் ட்ரை டு லிவ் தேர். இப்போ அவங்க ஃபார் நீட் வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போகணுன்னா எப்போ ஒரு ஒர்க்கராக போவாங்க? நான் சரியாக படிக்கல, ரைட்? இல்லை நான் எனக்கு படிப்பே எஜுகேஷன் இல்லை. ஆமாம், எஜுகேஷன் இல்லை. அப்போது அந்த மாதிரி ஒருத்தருக்கு தேர்டாக ஒரு லாங்குவேஜ் எப்படி அவருக்கு தெரியும்னு அது இல்லை. இப்போ நம்ம தமிழ்நாட்டை பற்றி தான் பேசுகிறோம். தமிழ்நாடு ரொம்ப அட்வான்ஸ்டு. இந்தியாவில் கம்பேர் பண்ணால், நிறைய ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணால், ஓகே மும்பை இருக்கா, மும்பை ஆல்ரெடி அட்வான்ஸ்டு. அதுக்கப்புறம் எல்லா இண்டஸ்ட்ரி எல்லாம் அங்கே தான் இருக்குது, ரைட்? அது கேபிட்டல், மணி கேபிட்டல், ரைட்? ஃபினான்ஷியல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, ரைட்? அதுக்கப்புறம் டெல்லி. சவுத்தில் யாரும் கான்சன்ட்ரேட் பண்ணல முன்னாடி. ஆனால் யாரும் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சவுத் டெவலப் ஆகிருக்கு ஆல்ரெடி, ரைட்? இப்போ நீங்கள் ஒரு என்ஜினியராக ஒர்க் பண்ணுறீங்க, ரைட்? உங்கள் கீழே 1000 பேர் ஒர்க் பண்ணுவாங்க, எல்லாம் பீகாரிக்கார் தான், ரைட்? நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகணும்னா, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா நீங்கள் அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், ரைட்? அவங்களும் உங்ககிட்ட வந்து கேட்க தேவையில்லை, நீங்கள் சொல்கிறது அவர் புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி அந்த ஒர்க் பண்ணுறதுக்கே எனக்கு வெளி ஸ்டேட்லேருந்து ஆள் வேணுன்ற மேண்டேட்டரி கிடையாது. இல்லை, நீங்கள் இது டிபெண்ட்ஸ், ரைட்? இப்போ நீங்கள் ஒரு பவர் பிளான்ட் போகணும், தமிழ்நாடு ரொம்ப கம்மி பவர் பிளான்ட் பேஸ்ட் ஆன் ரிசோர்ஸஸ் வாட் எவர், ரைட்? இருக்குது, தமிழ்நாடுமே இருக்குது நிறைய. இருக்கிற ஒர்க்கருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது நான் தமிழ்நாட்டில் வந்து இங்கே நம்ம அரியலூரில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் நம்ம திருநெல்வேலியில் வந்து இந்த கவர்மெண்டோட பவர் பிளான்ட் 250/4 மெகாவாட், 1000 மெகாவாட் டோட்டலாக அங்கே பண்ண நான் ஒரு அளவுக்கு தமிழ் பேசுவேன். வந்த ஒர்க்கர் எல்லாம் யார்? உங்ககிட்ட ஒரு பாய்லர் டர்பைன் இன்ஸ்டால் பண்ணோம், அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நீங்கள் டார்கெட் ரீச் பண்ணோம், பிகாஸ் வி ஹேவ் டு ஸ்டார்ட் ப்ரொடியூசிங், நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணோம், ரைட்? நீங்கள் டார்கெட் ரீச் பண்ணணும்னா நீங்கள் யாருன்னு கமெண்ட் பண்ணுவீங்க, ரைட்? அவருக்கு புரிஞ்சுக்கணும், ரைட்? கரெக்ட். அதில் இப்போ நமக்கு நஷ்டம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன் வரேன்னா, ஒர்க்கராக கூட்டிகிட்டு வரவங்களையே அவங்களுக்குன்னு ஒரு பேசிக் க்ரைட்டீரியா இருக்கும், கரெக்டுங்களா? வேலை செய்ய வராங்கன்னா இது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் நீங்கள் பண்ணது, கரெக்டாக? அப்போ அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. அந்த க்ரைட்டீரியா மீட்டே பண்ணலன்னா விஷயம் தெரியாதவங்க நான் உள்ளே கூட்டு வந்து வேலை செய்யணுன்ற அந்த தேவையில்லாத பர்டன் கிடையாது. ஆமாம், இப்போ நீங்கள் கூப்பிட்டு வர மாட்டீங்க, பிரச்சனை இல்லை. நீங்கள் கூப்பிட்டு வந்தால் பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்கிறேன், இப்போது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்க இன்ஜினியராக, டாக்டராக, இல்லை வேறு பெரிய பொசிஷனில் தான் போவாங்க பசங்க, ரைட்? நிறைய இன்ஜினியர் வருவாங்க சவுத்துலேருந்து, ரைட்? நீங்கள் போய் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுவீங்க, அந்த கம்பெனி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க்கர் இருக்க மாட்டாங்க, ரைட்? அவங்க ப்ராஃபிட் பார்ப்பாங்க, ரைட்? லாபம், அவருக்கு என்ன லாபம் வேணும் அவர் பார்ப்பாங்க. அதுக்காக சீப் லேபர் எங்கே வரணும்? கம்மியாக ஒர்க் பண்ணுறவங்க அங்கே தான் வரும், எங்கேருந்து வரும்? நார்த்லேருந்து. ஸோ நீங்கள் ஆர்கியூ பண்ண முடியுமா? நம்ம ஃபைட் பண்ண முடியாது. இப்போ நான் சொல்கிறது, அப்போ அந்த 3 லாங்குவேஜில் 3ஆவது ஒரு லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, பர்சன்டேஜஸ் லெஸ்னா எல்லா இன்ஜினியருமே வந்து நார்த்துக்கு போகல, யாரோ ஒருத்தர் போகிறாங்க. ஹீ கேன் ஸ்டில் லேர்ன் சம்திங் ப்ரைவேட்லி. தேர்டாக இப்போ நான் சொன்ன ஃபஸ்ட்டு அதே மாதிரி தான். எனக்கு ஒன்று தேவைன்னா அதை நான் கற்றுக்கிறது எனக்கு வந்து அது யூஸ்ஃபுல். பட்
நான் கற்றுக்க போகிறேன் இல்லை எனக்கு தேவைன்றதுக்காக என்னை சுற்றி இருக்கிறவங்களும் கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு பாலிசியாக போடுறது இல்லை ஒரு ரூலாக கொண்டு வர போகிறது. ஆமாம், அது வந்து நியாயமாக இருக்கிற மாதிரி இல்லை அது வந்து 2 சைடு இருக்குது. நான் அதான் சொல்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அசட்டு நம்ம கற்றுக்கிறதுனால நமக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. ஆப்வியஸ்லி லைக் இப்போ நீங்கள் படிக்கிறப்பமே ஹிந்தியும் இங்கிலீஷும் படிச்சிட்டிங்க. 3வது இன்னொரு லாங்குவேஜ் அசட் தான். நீங்கள் அதை என்ன சொல்கிறது, யாரோ சொல்லி கொடுத்து மென்டர் பண்ணியோ இல்லை வந்து எக்ஸாம் வச்சோ அதை பாஸ் பண்ணியோ நீங்கள் அதை கற்றுக்கல. அப்படிதான். தேர்ட் லாங்குவேஜ் கற்றுக்கணும். யூ வில் லேர்ன். இல்லை அதுக்கு பாஸ் ஆனாதான் அடுத்த ஸ்டெப்பு. ரைட், இப்போ 6th 7th 8th 9th 10th ரைட், இந்த 5மே 10th பப்ளிக் எக்ஸாம்லுமே இல்லை. 6th 7th 8th 9th 10th பப்ளிக்கில் வரல. பட் அந்த 4 இயர்ஸில் நான் 10th கிளாஸ் போகணுன்னா 10th ஸ்டாண்டர்ட் போகணுன்னா அந்த தேர்ட் லாங்குவேஜுக்கு அது அது பாஸ் ஆனதாக போகணும். பட் அந்த தேர்ட் லாங்குவேஜ் என்னவா இருந்தது உங்களுக்கு? மதர் லாங்குவேஜ் லைக் தெலுங்கு. ஸோ அது எனக்கு நான் ஹிந்தியில் சிபிஎஸ்சி படித்தேன். ஸோ அதனால ஓகே அந்த லாங்குவேஜ். ஒரு சில பேர் இருக்காங்க, லைக் நிறைய பேர் வந்து ஸ்டேட் சிலபஸ் படிப்பாங்க. ரைட், அவங்கள வந்து தெலுங்கு மீடியம் தான். ரைட், தெலுங்கு மீடியம்லேருந்து திருப்பி அவங்க இன்டர்மீடியட் தெலுங்குல பண்ணுவாங்க. ரைட், +1 11th 12th அதுக்கப்புறம் காலேஜ் போவாங்க. என்ஜினியரிங் தெலுங்கு இருக்காது. கரெக்டு. அந்த பசங்க எல்லாம் பண்ணுவான், they will have to study. அவங்க ரொம்ப கஷ்டப்படணும். ரைட், என்ன படிப்பாங்க அப்போ? இங்கிலீஷ். ஆமாம், இங்கிலீஷ் தான் கற்றுப்பாங்க. ரைட், ஸோ அதை தெலுங்கு மீடியம் வந்து தெலுங்கு இல்லை தமிழ் மீடியம், ஈவன் தமிழ் தான் சேம் தான். தமிழ்மே சேம் தான். ரைட், தமிழ்நாட்டிலுமே அது சேம். ஸோ அந்த இன்கேஸ் அவர் 2வது லாங்குவேஜ் இங்கிலீஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்குன்னா இந்த குழந்தைங்கெல்லாம் கஷ்டப்பட தேவையில்ல. அதான் நான் சொல்கிறது. ஸோ இப்போ தனியாக ஒரு புதுசாக ஹிந்தி எடுத்து வந்தாங்க வச்சுங்களேன், அது நான் தெர் இஸ் நோ. அடுத்த எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா, எத்தனை IAS IPS ஆஃபீஸர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் இவ்வளோ தமிழ்நாடு சவுத் வச்சுங்களேன், சவுத்தில் இவ்வளோ ஹை லிட்ரஸி ரேட் இருக்கும்போதுமே எத்தனை IAS IPS ஆஃபீஸர் வராங்க கம்பேர்ட் டு நார்த்? அது ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ரொம்ப அதிகம். IAS IPS ரீசன் என்ன ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? வரல, ஓகே, வரலன்னு நம்ம வச்சுப்போமே, எதனால் வரலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதனால் வந்து 2 நேஷனல் எக்ஸாம் வந்து ஹிந்தியில் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும். 2 மீடியம் யூ கேன் ரைட் இன் எனி லாங்குவேஜ். ரைட், அதுக்கப்புறம் ஆள் படிக்கலையா? படிப்பாங்க கண்டிப்பாக. ரைட், இவ்வளோ ஹை லிட்ரஸி ரேட் இருக்கும்போதுமே நமக்கு வரலன்னா எதுக்கு என்ன ப்ராப்ளம்? நிறைய பேர் தமிழ் மீடியம் தான். ரைட், இங்கிலீஷ் கொஞ்சம் வீக் தான், கொஞ்சம் வீக் ஆனஸ்ட் ஒப்பீனியன். ரைட், அதுக்கப்புறம் ஹிந்தி சுத்தமாக வராது. பீகாரிங்க நிறைய பேர் IAS IPS ஆஃபீஸ் எங்கேருந்து வரும் தெரியுமா உங்களுக்கு? UP பீகார். மெஜாரிட்டி ஆஃப் IAS IPS ஆஃபீஸர் UP பீகார் தான் வருவாங்க. அவருக்கு என்ன அட்வான்டேஜ்? ஹிந்தி. அவர் மெயின் லாங்குவேஜ் ஆனது போஜ்புரி இல்லை பீகாரி இல்லை வாட் எவர். ரைட், அவருக்கு ஹிந்தி தெரியுதுனால அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது. தெரியுமா? தெரியாது ஒரு சில பேருக்கு. ரைட், அதனால அவர் இங்கிலீஷ் கற்றுப்பாங்க அவர். ரைட், அவருக்கு அந்த லாங்குவேஜ் அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அதிகமாக அங்கேருந்து நான் IAS IPS வெரி லோ லிட்ரஸி ஸ்டேட் இருக்கும்போது பீகார் யூபிலேருந்து ஆள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் கிராக் பண்ணுறாங்க. ஹை லிட்ரஸி ரேட் இருக்கும்போது நம்ம பசங்க பண்ண முடியல மாட்டாங்க. இல்லை இப்படி முடியல. எதுக்கு? என்ன ரீசனா? லாங்குவேஜ் பேரியர் தான். லாங்குவேஜ் பேரியர்ன்றது ஸ்டில் லைக் ஐம் ஸ்டில் சேயிங் திஸ் வே. IAS IPS ஆஃபீஸர் கம்பேர் பண்ணுறப்போ பேஸ்ட் ஆன் தி பாப்புலேஷன் நம்பர் ஆஃப் எஜுகேஷன் கொடுக்கறது வந்து லெட்ஸே ஒரு ஸ்கூலில் 1000 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா 1000 பேருமே IAS IPS ஆக முடியாது ஒன்று. ரைட், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டில் டைப் ஆஃப் ப்ரொஃபஷனில் போகிறப்போ ஒர்க்கர் செக்ஷனில் தான் நம்ம இப்போ என்ன பேசுகிறோன்னா தே ஆர் ட்ரைங் டு மைக்ரேட். ரைட், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போய் வேலை செய்யணும். கூட்டமாக போகிறது யாருன்னு பார்த்தா தமிழ்நாட்டிலேருந்து வெளியே யாரும் அவ்வளோ கூட்டமாக போகல பெருசாக கம்பேர் பண்ணுறப்போ. ரைட், இப்போது தமிழ்நாடு மையமாக வச்சு இந்த மும்மொழி கொள்கை உள்ளே கொண்டு வரப்போ தேர்டாக ஒரு லாங்குவேஜை நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு தேர்டாக ஒரு லாங்குவேஜ் வேணான்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு ரீசன் இருக்குது. அண்ட் இத்தனை வருஷமாக அது கிடையாது. இப்போ புதுசாக ஒன்று சொல்கிறப்போ அதோட பர்பஸ் என்ன? அண்ட் ஒருத்தருக்கு ஒரு தேவைன்றதுனால இப்போ எனக்கு வயிற்று வலினா நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடோ இல்லை மாத்திரையோ நான் போட்டுக்க முடியும். எனக்கு வயிறு வலிக்குது. ரைட், நீங்கள் எல்லாருமே மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறது அகைன் இஃப் யூ திங்க் எனக்கும் வயிறு வலிக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் நீங்கள் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்கிறது வந்து அது வற்புறுத்தல்.
அந்த வற்புறுத்தலாக இருக்கிறது வந்து செட் ஆகாது. இது ரூலாக பாஸ் ஆச்சுன்னா பெனிஃபிட் ஆகிறவங்க இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இது வந்து இன்னும் ஒரு அடிஷன் டு their எஜுகேஷன். இதை படித்தே ஆகணும், இதை படித்து நான் கிளியர் பண்ணணும். அண்ட் 15 வருஷம் நம்ம பின்னாடியிலேருந்து பேசுகிறதுக்கும் இப்போ டெக்னாலஜி எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஏஐலாம் வந்துடுச்சு. நீங்கள் சொல்கிற விஷயத்த டிரான்ஸ்லேட் பண்ணி திருப்பி சொல்கிறதுக்கு டிவைஸ்லாம் இருக்குது. இல்லை அது ரைட். அப்போ நான் டைரெக்டாக பேச முடியாது. ஆப்வியஸ்லி அங்கே ஒரு சின்ன டிலே இருக்க போகுது. நான் சொல்கிற விஷயத்த தமிழில் வாங்கிட்டு அதை வந்து அந்த யார்கிட்ட என்ன லாங்குவேஜில் பேசணுமோ அதை மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்லிட்டோன்னா இட் cannot be 100% கரெக்டான ட்ரான்ஸ்லேஷன் இருக்குன்னு கூட சொல்ல முடியாது. பட் க்ளோஸ் டு தட் ஏதோ ஒரு விஷயம் சொல்லிடும். அண்ட் பீப்புள் யாரெல்லாம் வந்து நல்ல லிட்ரஸி ரேட்டில் இருக்காங்களோ அவங்க வெளியே போய் சில விஷயம் கற்றுக்கணுன்றப்போ கண்டிப்பாக கற்றுப்பாங்க. இல்லை இப்போது இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். நான் ரொம்ப நாளாக வந்து இந்த ஸ்டேட்லேயே இருக்கேன், வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போகணும், ஒர்க் ஆகலைன்னா கூட சும்மா போய் விசிட் பண்ணிட்டு வரேன் அப்படின்றப்போ அந்த ஒரு விஷயத்துக்கு நான் வந்து ஒரு தனியாக ஒரு லாங்குவேஜ் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னு வந்து கட்டாயம் கிடையாது. ஏன்னா இப்போது இந்தியாவில் ட்ராவல் பண்ணுறத விட நிறைய பேர் ஏஷியன் காண்டினென்ட்ஸ்குள்ளேயே வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ரைட். சிங்கப்பூர் போனால் சிங்கப்பூரில் உங்களுக்கு இங்கிலீஷும் இருக்குது, தமிழ் பேசுகிறவங்களும் இருக்காங்க. ஜப்பான் எடுத்துப்போமே, இப்போ ஜப்பான் போகிறோம், சும்மா ஒரு வெக்கேஷனுக்கு போகிறாங்க, 1 வீக் வெக்கேஷன் போயிட்டாங்க. அவங்களுக்கு ஜப்பான் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க மாட்டாங்க. பட் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றது அவங்களுக்கு தெரியும். க்ரீட் பண்ணுறது, ரைட். ஈவன் இப்போ வேறு ஸ்டேட்டுக்கு போகிறப்போ அண்ணா அக்கா எப்படி சொல்கிறது, மரியாதை எப்படி பேசுகிறது, எது வந்து மரியாதை இல்லாமல் சொல்கிற மாதிரி வார்த்தைகள், ரைட். இல்லை எனக்கு நான் பேசிக்காக இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகணும், எனக்கு இது தேவை அப்படின்ற பேசிக்கான விஷயங்கள்லாம் சின்னதாக கற்றுப்பாங்க. ஸோ அதை கற்றுக்கிட்டு அதை சொல்கிறப்போ அவங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களோ அதை வந்து புரிஞ்சிக்கவும் தெரியும். எல்லாருக்கும் தெரியுமான்னு கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியாது. ஆனால் அந்த மினிமமாக ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு ட்ராவல் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ 3வது லாங்குவேஜ் எனக்கு வந்து எக்ஸாம் வச்சு என்னென்ன குவாலிஃபை பண்ணிவிட்டு எனக்கு இது தெரியும் அப்படின்னு லைக் சின்ன வயசுலேருந்தே நான் ஒரு விஷயத்தை படித்து அதை வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து என்னோட பார்வையில் நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அதில்? நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பட் நான் என்ன என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, 3வது லாங்குவேஜ் கற்றுக்கிறதுனால ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு நஷ்டம் கிடையாது. அது கரெக்ட் சொல்ல வர. கற்றுக்கிறது பிரச்சனை கிடையாது, தப்பும் கிடையாது. ஆனால் 3வதாக ஒரு வந்து நீங்கள் படித்தே ஆகணும் அப்படின்னு என்னை வந்து வற்புறுத்தி பண்ண வைக்கிறது எப்படியோ என்னை கட்டாயப்படுத்துகிறாங்க. இதை எனக்கு இது இப்போ நான் சொன்ன அந்த எக்ஸாம்பிள் தான். எனக்கு வயிறு வலிக்கல, ரைட். வயிறு வலிக்கிறப்போ மாத்திரை சாப்பிட்றது நல்லது, ரைட். நீங்கள் சொல்கிறது கரெக்ட். ஓகே, இப்போ நாங்கள் இதே நம்ம எக்ஸாம்பிளை வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்தீங்க, நான் ஆந்திரா இங்கேருந்து வந்தேன், ரைட். நிறைய பேர் நார்த்லேருந்து வராங்க, இந்தியாவிலேருந்து வராங்க, சில பேர் இங்கே கேனடாவில், ஒரு சில பேர் மிடில் ஈஸ்ட்லேருந்து வருவாங்க, இந்த கத்தார், சவுதி அங்கே இங்கே, ரைட். சில பேர் பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, அங்கே எல்லா இடத்துலேருந்து வருவாங்க. இங்கே வரணும்னா ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்குது, கண்டிப்பாக இங்கிலீஷ் கற்றுக்கே ஆகணும், எக்ஸாம் பாஸ் ஆகவே ஆகணும், கண்டிப்பாக ஆகணும். எதுக்கு? இப்போ நம்ம எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம், எல்லா கண்ட்ரிஸ் நம்ம எப்போவுமே ஓகே, அமெரிக்கா இப்படி இருக்குது, கனடா இப்படி இருக்குது, யூகே இப்படி இருக்குது, ஜெர்மனி இப்படி இருக்குது, நம்ம ஆளுங்க அங்கே போகிறாங்க. நம்ம எல்லாம் வேறு நாட்டு போகிறதுக்காக நம்ம ஆளுங்களே கவர்மெண்ட்டை கண்டக்ட் பண்ணுவோம் இங்கிலீஷ் எக்ஸாம், ரைட். அது செக்யூரிட்டி எல்லாம் கொடுத்துட்டு ஏன் நம்ம வேற கண்ட்ரி போகிறதுக்கு நமக்கு நாடு வித்து வேறு நாட்டுக்கு போகிறதுக்காக நம்ம எதுக்கு மேண்டேட் அந்த மேண்டேட் எதுக்கு ஒத்துக்கிட்டோம்? நம்ம கண்ட்ரிக்குள்ளேயே நம்ம நாட்டுக்குள்ளேயே இருந்துட்டு அதோட ஹிந்தி எதுக்கு கற்றுக்கூடாது? ஜஸ்ட் ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக, ரைட். கரெக்ட் தான். அதனால நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள் தான் அது, ரைட். இப்போ இந்த கண்ட்ரி உள்ள வரணும்னா ஜஸ்ட் வி ஆர் டாக்கிங் கனடா, யூஎஸ் கூட வேணும். ஆமாம். கனடா உள்ள வரணும்னா கனடாவோட 2 லாங்குவேஜ், ப்ரைமரிலி இங்கிலீஷ், ரைட். இப்போ நான் என் கண்ட்ரியை விட்டு வெளியே வரேன் அண்ட் நான் வெளியே வரணும்னு நினைக்கிறது என்னோட டெசிஷன். ஆமாம். இல்லை நான் ஆல்ரெடி குவாலிஃபை ஆகிட்டேன், எனக்கு வந்து இதெல்லாம் தெரியும், உனக்கு நீ வேலை செய்கிற, இந்த வேலையை நீ வந்து அங்கே போய் செய்யணுன்றப்போ உங்களுக்கு இதெல்லாம் பேசிக் க்ரைட்டீரியா இருக்குது, அதை நீங்கள் மீட் பண்ணதுனால நீங்கள் இங்கே வரீங்க, ரைட். இப்போது நான் அதுக்கு முன்னாடி நான் படிக்கவே இல்லை,
ஆனால் நான் +2 வரையும் நான் தமிழில் படித்து பாஸ் ஆகிட்டேன். ஆமாம். ஏதோ ஒரு லேபர் ஒர்க்குக்கு நான் கனடா வரணும். அப்போ அவங்க இதுக்காக தனியாக எஃபர்ட் போட்டு படிச்சுட்டு அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு இங்கே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஒருத்தர் வரணும் அப்படின்றதுக்காக அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாமே இங்கிலீஷ் படிக்கணுமா கேட்டிங்கன்னா கிடையாது. ஆமாம். இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கனடாவுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இங்கே வந்து சர்வை பண்ணணுன்னு வரவங்களுக்கு கண்டிப்பாக அந்த லாங்குவேஜ் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். தேர்ட் லாங்குவேஜ்னு நம்ம இந்தியாவில் இப்போ சொல்ல வர்றது, நான் நேட்டிவ் லாங்குவேஜ் படிக்கிறேன், செகண்டாக நான் இங்கிலீஷ் படிச்சுக்கிறேன், மூணாவதாக எந்த லாங்குவேஜ் நான் படிச்சுக்கலாம், ரைட்? பட் என்னோட புரிதல் பிரைமரிலி இது வில் பிரிங் இந்தியாவோட ஏதோ ஒரு லாங்குவேஜ், ஹிந்தியாக இருக்கலாம், சான்ஸ்கிரிட்டாக இருக்கலாம், நீங்கள் சொல்கிற மாதிரி மராத்தியாக இருக்கலாம், பெங்காலியாக இருக்கலாம். அப்படி கொண்டு வரப்போ அந்த அந்த அப்போ படிக்கிறது எனக்கு வந்து வேறு எந்த கண்ட்ரிக்கு போகிறதுக்கு யூஸ் ஆகாது. ஆமாம். நான் எப்போ மூவ் ஆகுறேன்னா, என்னால் இப்போது இந்த ஸ்டேட்டில் என்னால் சர்வே பண்ண முடியல. அப்போ நான் வந்து இன்னொரு இடத்துக்கு போய் வேலை செய்யும் பொழுது, ஒன்று எனக்கு தெரியல, என் கூட இருக்கிறவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் தெரியும், நான் அவங்களை டிபெண்ட் பண்ணி ட்ராவல் பண்ணுவேன், அதில் ஒரு டிபெண்டன்சி இருக்குது. ஆமாம். இல்லை அவங்க கூட நான் ட்ராவல் பண்ணாலுமே எனக்கு அந்த ஃப்ளூயன்சி இல்லை, ஆனால் நான் பேசிக்காக சில விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும், அதை எப்படி கேட்கணும்னு தெரியும். ஆனால் ஒருத்தர் கூட உட்காந்து ஜாலியாக அரட்டை அடிக்கிறதுக்கோ, இல்லை அன்னைக்கு இப்போ நான் சென்னையில் இருக்கேன், இல்லை வந்து சென்னையிலே வச்சுப்போமே, நான் டீ கடையில் போய் உட்காந்து பேசுகிறேன், யார் கூடனா நான் ஈஸியாக நான் வந்து பேசிட முடியும். இதே நான் வந்து கேரளா போனாலும் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு தமிழ், தெலுங்கு போனாலும் க்ளோஸ் டு தமிழ். இந்த 3 ஏரியாக்கு நான் போயிருக்கேன். அதான் நான் சொல்கிறது, நீங்கள் இந்த சவுத் இந்த 4 ஸ்டேட் விட்டு வெளியே போனால், நார்த் போகிறீங்க வச்சுங்க, நார்த் போய் அவனு ஒரு சில ஒர்க் ப்ரொஃபஷனுக்காக, ஸோ என்ன பண்ணுவீங்க? அப்போ நீட் இருக்கிறப்போ நான் படிச்சு தான் ஆகணும். அப்போ நீங்கள் படிக்க முடியாதுல்ல, அதான் நான் சொல்கிறது. இப்போ நீங்கள் ஆல்ரெடி படிச்சிட்டீங்க. இப்போ நான் வந்து எங்களுக்கு வந்து 6, 7, 8, 9 தெலுங்கு இருக்குது, தமிழ் இல்லை எங்களுக்கு. அதான் சொல்கிறேன், உங்களுக்கு தமிழ் கிடையாது. இல்லை, ஹிந்தி, இங்கிலீஷ், தெலுங்கு. கரெக்ட். அதுக்கப்புறம் இன்டர்மீடியட்டில் வந்து கண்டிப்பாக மேண்டேட்டரி பாஸ் ஆகணும், என்னது சன்ஸ்கிரிட். பட் எங்கேயுமே நீங்கள் தமிழ் படிக்கல. தமிழ் நான் தான் சொல்ல வரேன், நீங்கள் எங்கேயுமே தமிழ் படிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு பாயிண்டில் தமிழ்நாட்டுக்கு போகணுங்கிறப்ப, இல்லை தமிழ் பேசுகிற மக்கள் நிறைய இருக்கிற இடத்துல போய் நீங்கள் வேலை செய்யணும்னு நினைக்கிறப்போ உங்களால் சர்வே பண்ண முடிஞ்சது. எப்படி? எதுக்கு நான் பேசுகிறேன், அதான் நான் சொல்கிறேன். நீங்கள் படிக்கல, நீங்கள் படிக்கல, கற்றுக்கிட்டீங்க. ஆமாம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் படித்தே ஆகணும் அப்படின்னு என்னை துன்புறுத்த ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஒரு சில விஷயத்தில் வந்து கஷ்டப்பட்டேன். எப்படின்னா, நான் பேசுகிறேன் எல்லா இடத்துக்கும். தருமபுரி நான் எத்தனை சைட் பண்ணேன், தருமபுரி பண்ணேன், திருச்சியில் பண்ணேன், நம்ம ஏசிசி சிமெண்ட் அங்கே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன், இப்போ திருநெல்வேலி பண்ணேன், ரைட், அரியலூரில் பண்ணேன், கிருஷ்ணகிரி, நிறைய ப்ராஜெக்ட் பண்ணேன். இந்த தடாவில் பண்ணேன், ரைட். நிறைய இடத்துல நான் எல்லாம் தமிழ் பிளேஸ் தான், நிறைய இடத்துல பண்ணேன். பட் எனக்கு என்னன்னா, பேசும்போது யார்கிட்ட ஓகே இந்த கடை போகணும், இந்த கடை என்னது எனக்கு தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த கடை என்னண்ணா, இங்கே போகணுண்ணா, இப்படி போகணுன்னா சொல்லிடுவாங்க. எஸ், ஆமாம். இல்லைண்ணா ஐயா இங்கே போகணும், ஐயா எப்படி போகணும், அது என்ன அவர் சொல்லிடுவாங்க. பட் போர்டு படித்து பார்க்கணும். இப்போ நான் வந்து தருமபுரி வந்தேன், கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாப் ரொம்ப பெருசு, ரைட், நிறைய பஸ் வரும், என்ன பஸ் பிடிச்சி போனால் எனக்கு தெரியாது, ரைட். அப்போ எனக்கு லாங்குவேஜ் தெரியுதுனால என்னன்னா நான் கேட்க முடிஞ்சது, அவ்வளோதான். அதே நான் கண்டிப்பாக அது எங்களுக்கு தமிழ் மேண்டேட்டரி பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்களேன், எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அப்போ நான் படிக்க முடியும் எனக்கு போர்டு, ரைட். அதுக்கப்புறம் நான் கர்நாடகாவில் ஒர்க் பண்ணேன், எங்கே பெங்களூரு, இல்லை ஹுப்ளி, தார்வாடு, நிறைய இடத்துல ஒர்க் பண்ணேன், ரைட். அங்கே எனக்கு என்ன கன்னடா தெரியும், கன்னடா பேசுவேன், ரைட். அதனால நான் சர்வை பண்ண முடியுது. நல்ல விஷயம் தான். இப்போ உங்கள் கிளாஸில் ஒரு 50 மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்களா நீங்கள் படிக்கிறப்போ உங்கள் கிளாஸில்? ஆமாம். அந்த 50 பேரில் எத்தனை பேருக்கு வேறு ஸ்டேட்டுக்கு போகிற வாய்ப்பு கிடச்சிதுன்னு ஐடியா இருக்குமா? உங்களுக்கு கிடச்சிது, விச் இஸ் குட். 50 பேரில் ஒரு ரேஷியோவை எடுத்து பார்த்தாலுமே, ஆமாம், ரைட், உங்களுக்கு கிடச்சிது, ரைட்டு. வேறு எத்தனை பேருக்கு அது கிடச்சிது அப்படின்னு ஒன்று, அந்த ஒரு ஃபேக்டர் இருக்குது, ரைட். டேட்டா வச்சு பார்க்கணும்னா. செகண்டு, நம்ம தமிழ்நாட்டுக்கு வரணுன்ற இப்போ தமிழ் பாட்காஸ்ட்லாம் தமிழை ஃப்ரெண்டாக வச்சு பேசிகிட்டு இருக்கோம். லட்சே நீங்கள் கேரளா போகணுன்னு வந்துருச்சு,
ரைட்? யூ ஒன்லி நோ தமிழ். தேர்ட் லாங்குவேஜாக நீங்கள் வந்து தமிழை படிச்சிட்டீங்க. இல்லை நீங்கள் வந்து நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், நான் ஹிந்தி படிச்சிட்டேன், மலையாளம் படிக்கல. இப்போ நான் வந்து கேரளா போகணும். how will I survive? அங்கே போனால் ஹிந்தி தெரியும் கேரளாவில், ரைட்? அதான் அதுக்கு தான் அவர் ஒரு லாங்குவேஜ் எடுத்து வர்றாங்க. இதுக்கு இப்போ நீங்கள் ஆந்திரா போனால் ஹிந்தி பேசுவாங்க. கேரளாவில் நிறைய பேருக்கு ஹிந்தி பேச மாட்டாங்க. ஹிந்தி தெரியுன்றது வேற, பட் அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. தெரியுன்றது வேற, பேசுறது வேற. அதான் நான் இப்போ நிறைய பேர் வந்து இப்போ கர்நாடகா போனால் தமிழ்நாட்டிலையுமே நிறைய பேருக்கு ஹிந்தி தெரியும். அதான் நான் சொல்றேன். இல்ல அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா நினைக்கிறப்போ யூஸ் பண்ண தெரியும். இல்ல நான் முன்னாடி எதுக்கு சொன்னேன்னா நிறைய பேர் நார்த்தால வருவாங்க, அவங்க சர்வை பண்ணிடுவாங்க, அவர் வாழ்றாங்க, பிரச்சனை இல்லை. எதுக்குன்னா நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம தமிழ் தெரியும் பட் பேச மாட்டோம். அவர் என்ன சொல்ல நமக்கு புரியும், நம்ம டைரக்ஷன் கொடுத்துறோம். பட் நீங்க இங்கிருந்து தமிழ் பசங்க இங்கிருந்து அங்க போன வச்சுங்களே, அவங்க புரிஞ்சுக்க மாட்டான், அவர் சொல்லவே மாட்டான். நார்த் பசங்க ரொம்ப இது, ரைட்? நீங்க நார்த் போயிட்டீங்க எனக்கு தெரியல, அதுதான் எஜுகேஷனோட புரிய மாட்டாங்க. இல்ல அதுதான் எஜுகேஷனோட நீடு. இப்போ யாரால புரிஞ்சிக்க முடியலையோ அங்க தேர்ட் லாங்குவேஜா ஒன்று சொல்றது, இல்ல லாங்குவேஜா சொல்லி கொடுக்காம பிஹேவியர் அளவோ இல்ல பேசிக்கான காமன் ரெஸ்பான்ஸ், இப்படி ஒருத்தன் கேட்குறாங்களா, ஹெல்ப் கேட்குறாங்களா, ஹெல்ப் பண்ணணுன்ற அந்த அது வந்து ஸ்கூலுக்கு போய் தான் தெரிஞ்சுக்கணும்னு கிடையாது. காமனாகவே வந்து யாரோ ஒருத்தன் கேட்குறாங்க, ஆமாம், அவங்க கேட்குறதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல அப்படின்னா அப்போது அந்த லாங்குவேஜ் தான் உங்களுக்கு பேரியர், ரைட்? டீ காஃபின்றது ஜென்ரல் லாங்குவேஜ், வெஜிடபிள் இதெல்லாம் வந்து ரொம்ப காமனாக இருக்கிற இங்கிலீஷ் வார்த்தையாகிடுச்சு இப்போலாம். அது கிராஸ் பண்ணிவிட்டு இதுதான் கேட்குறாங்கன்னு உங்களால் ஓரளவுக்கு அஷ்யூம் பண்ண முடியும் ஈஸியாக. நீங்கள் போயிருக்கீங்க, எனக்கு கடைக்கு போனோம், இதுதான் வேணும்னு கேட்குறதுக்கு, ரைட்? பட் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா இல்லை நான் இதுக்கு சொல்கிறேன்னா, இது நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். நம்ம சுற்றி அங்கே தான் வரோம். இப்போது நீங்கள் அவர் நார்த்துலேருந்து ஆள் வர்றாங்க, நம்ம ஆளுக்கிட்ட பேசுகிறாங்க, இவங்க புரிஞ்சுக்கிறாங்க, ஏன்னா இவங்களுக்கு அங்கே இன்டலெக்ட் இருக்குது. இவர் சவுத் ஸ்டேட்ஸ் வந்து ரொம்ப இன்டலெக்சுவலி ஹை கம்பேர்ட் டு நார்த், ரைட்? லிட்ரஸி ரேட் பார்த்தா திங்கிங் வே டிஃப்ரெண்ட், ரைட்? பட் நார்த் அப்படி கிடையாது, ரைட்? அவங்க மரியாதை கொடுக்க மாட்டான் ஃபர்ஸ்ட். அப்போ எதுக்குன்னா அவங்களுக்கு அவ்வளோ இன்டலெக்ட், அவருக்கு என்னன்னா எனக்கு கிடைச்சத நான் பண்ணேன்னா நான் போனேன்னா அவ்வளோதான். பட் அங்கேருந்து நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் வராங்கன்றது நீங்கள் தான் சொன்னீங்க, ரைட்? ஸ்டாட்டிஸ்டிக்கலி. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நார்த் சைட்லேருந்து நிறைய மோஸ்ட்லி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வர அதே ஊர்லேருந்து தான் ஒரு பெரிய நம்பர் ஆஃப் பீப்புள் வேறு மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, இல்லை ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு தேர்ட் லாங்குவேஜ் ஃபோர்த் லாங்குவேஜ் அப்படின்னு கம்பல்சரியாக ஒருத்தர் மேலே வைக்கிறத விட பேசிக்காக ஆஸ் அ ஹியூமன் பீயிங் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்ற ஓவரால் இன்டெலெக்சுவலிட்டி, பொது அறிவை வந்து நிறைய கொடுக்கணும். ஏன்னா வந்து நிறைய லாங்குவேஜ் படித்து அந்த லாங்குவேஜ் நான் யூஸ் பண்ணாமல் இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேசிக்காக ஒரு ஹியூமன் மென்டாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு, இல்லை அவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு ஹெல்ப் பண்ணணுன்ற அந்த மைண்ட் செட் வந்து, ஹெல்ப் பண்ணுறோன்றது வந்து ஜஸ்ட் அது ஒன் வே ஆஃப் சேயிங் இட். பட் இன்னொன்று எப்படி சொல்லலாம்னா, புதுசாக ஒருத்தங்க இன்னொரு ஊருக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு தேவை இருக்கும், அவங்க ஏதாவது விஷயம் நம்மளை கேட்டால் நம்ம அதுக்கு அவங்களுக்கு வந்து பதில் சொல்லணும், இல்லை ஏதோ ஒரு மூலியமாக அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணணும் அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியணும். சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்ற விஷயமும் தெரியணும் எல்லாருக்குமே. ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்டேட் அந்த ஸ்டேட்டில் எல்லாருமே ஊரை சுத்தமாக வச்சுக்கணுன்றது தெரியணும். அண்ட் இப்போ என்ன சொல்லலாம்னா, 2 பேரோட ஒப்பீனியனும் நாங்கள் சும்மா ஜென்ரலாக ஷேர் பண்ணியிருக்கோம். எங்களோட வெரி ஃபஸ்ட் பாட்காஸ்ட் இன் தமிழ். அப்படியே பேசிகிட்டே அப்படியே நாங்கள் சரி நம்ம இந்த டாபிக் பற்றி பேசுவோம், ஃபஸ்ட் டைம்ன்றதுனால. எனக்கு என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, 3வது லாங்குவேஜ் கற்றுக்கிறதுனால ஒரு நஷ்டம் கிடையாது, ரைட்? அது ஒரு லாபம் தான் இருக்குது, நஷ்டம் எது கிடையாது. அது என்னோட ஒப்பீனியன். ஸோ அவர் சொன்ன மாதிரி 3வது லாங்குவேஜ் கற்றுக்கிறது யாருக்கும் நஷ்டம் இல்லை அப்போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னோட புரிதலில் 3வது ஒரு லாங்குவேஜை கண்டிப்பாக படித்தே ஆகணும் அப்படின்னு கம்பல்சரியாக சொல்கிறது எனக்கு வந்து புதுசாக ஒரு விஷயத்த ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு திணிக்கிறாங்க. எனக்கு பசியே இல்லாதப்போ எனக்கு வந்து
சாப்பிடுன்னு சொல்கிறது எனக்கு வந்து சாப்பிட முடியாது. என்னோடய அப்பிடைட் எனக்கு தெரியும். எனக்கு நிஜமாகவே பசிக்குது அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த சாப்பாடு எனக்கு தேவைன்றப்போ அந்த சாப்பாடை நான் சாப்பிடுவேன். அந்த அந்த மென்டாலிட்டியில் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, ஆல்ரெடி எனக்கு வந்து தமிழ்னு ஒரு விஷயம் தெரியுது. காமனாக இருக்கிற இங்கிலீஷ்னு ஒரு விஷயம் எனக்கு தெரியுது. அந்த இங்கிலீஷ் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் இல்லை, மற்ற ஸ்டேட் ஆஃப் இந்தியாவிலையும் இருக்குது. இந்தியா விட்டு வெளியே வந்தாலும் நிறைய கண்ட்ரீஸில் அதை வந்து காமனாக பேசுகிறாங்க. ஸோ இது 2 இருக்கிறது ப்ரைமரிலி இப்போ இருக்கிறதே வந்து அவங்களால சர்வை பண்ண முடியும். 3ஆவது ஒரு லாங்குவேஜ் எனக்கு தேவை அப்படின்னா என்னை வந்து அன்ஈஸியாகவோ ஃபீல் பண்ண வைக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. 3ஆவது மொழி தேவையா அப்படின்ற என்னோட கருத்தும் அவரோட கருத்தும் எங்களோட கருத்தாகவே நாங்கள் வந்து இதில் பேசியிருக்கோம். இந்த கருத்தை வந்து உங்களுக்கு வித்தியாசப்படுது இல்லை வேறுபடுதுன்னா உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இது எங்களோட வெரி ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட். எப்படி இருந்தது அப்படின்ற விஷயமும் எங்களுக்கு ஃபீட்பேக்காக கொடுங்க. புதுசாக வேறு ஏதாவது ஒரு டாபிக், உங்களுக்கு பிடிச்ச டாபிக் ஏதாவது பேசணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். நாங்கள் விரைவில் உங்களை இன்னொரு பாட்காஸ்ட்டில் வந்து சந்திக்கிறோம். நன்றி.